ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜஸ் கோடிங். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ரிவர்ஸ் வவல்ஸ் ஆஃப் a string. இது லீட் கோட்ல ப்ராப்ளம் நம்பர் 345 இருக்கு. வாங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல இருக்க வவல்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். அந்த ஸ்ட்ரிங்ல மற்ற வவல்ஸ் தவிர்த்து மற்ற இருக்கிற எல்லா கேரக்டருமே அதே பிளேஸ்ல தான் இருக்கணும். வவல்ஸை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் பண்ணணும். இந்த வவல்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்றாங்கன்னா, லோயர் கேஸ்லயும் இருக்கும், அப்பர் கேஸ்லயும் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ கேபிட்டல் ஏவும் இருக்கும், ஸ்மால் ஏவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஐஸ்கிரீம் கொடுத்துருக்காங்க. இங்க கேபிட்டல் ஐ வந்து ஒரு வவல், அடுத்து இ ஒரு வவல், இங்க ஒரு இ வவல், இங்க ஒரு கேபிட்டல் ஏ வவல். ஸோ இந்த வவ்வல் வந்து மொத்தம் 4 லெட்டர் இருக்கு. 4 லெட்டருமே இப்போ ரிவர்ஸ் பண்ணலாம். முதல் கேபிட்டல் ஏ வரும், அடுத்து இ வரும், தென் வந்து இன்னொரு இ வரும், தென் வந்து ஐ வரும். ஸோ அந்த கேபிட்டல் இருக்கிற பிளேஸ்ல மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே இருக்கு, இங்கே இ வந்திருக்கு, அதே மாதிரி இங்கே இ, இங்கே ஐ வந்திருக்கு. ஸோ இதை மட்டும் நம்ம ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அதே மாதிரி எக்ஸாம்பிள் 2ல லீட் கோடும் கொடுத்துருக்காங்க. இங்கே இங்கிறது வந்து வவ்வல், தென் வந்து இங்கே ஓ ஒரு வவ்வல், இ ஒரு வவ்வல். இதுலேயும் 4மே ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ இ வந்து இங்கே வந்துருச்சு, அடுத்து ஓ வந்து இங்க வந்துருச்சு, 2 ஈயுமே இங்க ஒண்ணு இங்க ஒண்ணு வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரிவர்ஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணோம். இந்த ப்ராப்ளம நிறைய பேர் எப்படி சால்வ் பண்ணுவாங்கன்னா, வவ்வல்ஸை மட்டும் தனியா ஒரு அரேல வந்து ஆட் பண்ணிடுவாங்க. வவ்வல்ஸை மட்டும் தனியா ஒரு அரேல ஆட் பண்ணிட்டு அதை ரிவர்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அதை வந்து அகைன் வந்து மெயின் மெயின் ஸ்ட்ரிங்ல ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணாம டைரக்டா வந்து 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி ஈஸியா சால்வ் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு மொத்தமே ரெண்டு ரெண்டு ஸ்டெப்பு தான். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஃபைண்ட் தி வவல்ஸ், தென் வந்து அதை ஸ்வாப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 2 பாயிண்டர் அப்ரோச் யூஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஒரு ஒரு பாயிண்டர் வந்து ஃபர்ஸ்ட்லேயும் இன்னொரு பாயிண்டர் லாஸ்ட்லேயும் வச்சு வவல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணி அதை ஸ்வாப் பண்ணாலே போதும், நமக்கு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ வாங்க அப்ரோச் பார்த்துடலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஐஸ்கிரீம்ங்கிற எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். அதை ஃபர்ஸ்ட் வந்து கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்ணிடுவோம். ஸோ கேரக்டர் அரேவா கன்வெர்ட் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். தென் வந்து இனிஷியல் நம்ம என்ன பண்ணுவோம்னா லென்த் மெஷர் பண்ணி வச்சுக்குவோம். இதுல 8 கேரக்டர் இருக்கு. ஸோ நம்ம 2 பாயிண்ட் வைக்கிறோம், லெஃப்ட் ரைட் அப்படின்ட்டு. ஸோ ரைட் வந்து 7th இண்டெக்ஸ்ல இருக்கும், லெஃப்ட் வந்து 0th இண்டெக்ஸ்ல இருக்கும். ஸோ இதான் அதோட சூடோ கோட். இனிஷியலா நம்ம வந்து லெஃப்ட் லெஸ் தென் ரைட் அப்படின்னு செக் பண்றோம். அப்படி இருந்தால் மட்டும் தான் இந்த ஒயில் லூப் ரன் ஆகும். தென் வந்து லெஃப்ட் பாயிண்டர்ல இருக்கிறது வவ்வலா அப்படின்னு செக் பண்றோம். அப்படி வவ்வல் இல்லைன்னா லெஃப்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்றோம். அதே மாதிரி ரைட்ல இருக்கிறது வவ்வலான்னு செக் பண்றோம். அப்படி இல்லைன்னா ரைட் மைனஸ் மைனஸ் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கேபிட்டல் ஐ வந்து வவ்வலான்னு செக் பண்ணுவோம். ஆமா வவ்வல். அப்ப நமக்கு வந்து இந்த இந்த ஒயில் லூப்லயே உள்ள போகாது, வெளியே வந்துடும். தென் வந்து இந்த ஒயில் லூப் செக் பண்றோம். ஆறுங்கிறது வவ்வலான்னு பாக்குறோம். அப்படி இல்லை. ஸோ ஆர் மைனஸ் மைனஸ் பண்றோம். ஸோ ஆர் வந்து இங்க வந்துடும். அகைன் செக் பண்ணுவோம், இந்த கேபிட்டல் ஏ வந்து வவ்வலா இல்லாம இருக்கா அப்படின்ட்டு. ஸோ இது வவ்வல் தான் அப்படிங்கிறப்ப தென் இந்த ஒயில் லூப்பை விட்டு வெளியே வந்துடும். தென் அகைன் இப்போ செக் பண்ணுறோம், லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டா இருந்தால் ஸ்வாப் பண்ணுறோம். ஸோ அப்போ இதையும் இதையும் ஸ்வாப் பண்ணிடுவோம். ஸ்வாப் பண்ணிட்டு லெஃப்ட்டை வந்து நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு இன்க்ரிமெண்ட் பண்ணிடுவோம், ரைட்டும் வந்து நெக்ஸ்ட் பாயிண்டருக்கு டிக்ரிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இங்கே வந்து 0ன்னு இருக்கிறது 1 ஆயிரும், இங்கே 7 இருக்கிறது 6 ஆயிரும். ஸோ இது ஸ்வாப் பண்ணதுக்கப்புறம் எப்படி அறையில் இருக்கும் அப்படின்னா, ஸோ இந்த ஐ வந்து இங்கே போயிடும், இந்த ஏ வந்து இங்கே வந்துடும். 0th இண்டெக்ஸில் வந்து ஏ கேபிட்டல் ஏ வந்துடும். தென் வந்து லாஸ்ட் ஆல்ரெடி எம் இருக்கு, அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஐ வந்துடும். ஸோ இப்போ வந்து எல்லும் ஆரும் மூவ் ஆச்சு. திரும்படியும் வந்து செக் பண்ணுறோம் கண்டிஷன், லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டான்ட்டு. தென் வந்து செக் பண்ணுறோம், இது நான் வவ்வலா இருந்தால் மட்டும் லெஃப்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணிட்டு, சி வவ்வலா இல்லை அப்போ நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணுறோம் எல்லை மட்டும். அப்போ வந்து எல் வந்து 1 இருக்கிறது 2 ஆயிரும். தென் வந்து அகைன் இப்போ செக் பண்ணுறோம், இ வந்து வவ்வலா அப்படின்ட்டு. ஸோ நாட்டை வவ்வலான்னு பார்க்குறோம், இல்லை இது வவ்வலுங்கிறனால இந்த ஒயிலுக்கு வெளியே வந்துடும். இப்போ ஆருக்கு அகைன் செக் பண்ணுறோம் ரைட் சைடு, இது வந்து நாட் அ வவ்வலான்னு பார்க்குறோம், இல்லை ஈங்கிறது வவ்வல். ஸோ அப்போ இதை ரெண்டையும் ஸ்வாப் பண்ணிடலாம். ஆல்ரெடி சி வந்து அங்கேயே தான் இருக்கு. தென் வந்து இ வந்து ரெண்டுமே இ தான். இந்த இ இங்கே வந்துடும், இந்த இ அங்கே போயிடும். ஸோ இப்போ லெஃப்ட்டும் இன்க்ரிமெண்ட் ஆகும், ஆர் வந்து டிக்ரிமெண்ட் ஆகும். ஸோ வந்து இது 3 ஆயிரும், இது வந்து 5 ஆயிரும். ஸோ இப்போ அகைன் செக் பண்ணுறோம், லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டா அப்படின்ட்டு. செக் பண்ணிட்டு அகைன் வந்து எல்ல இருக்கிறது நான் வவ்வலா அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கும்போது இது ஒரு வவ்வல் இல்லை அப்படிங்கிறப்ப லெஃப்ட்டை ப்ளஸ் ப்ளஸ் பண்ணுறோம். ஸோ லெஃப்ட் இங்கேருந்து இங்கே வந்துடும். தென் ஒயில் லூப் அகைன் செக் பண்ணும்போது லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டான்னு பார்க்கும்போது லெஃப்ட் வந்து 4 ஆயிருக்கும்,
இப்போ வந்து செக் பண்ணுறோம் லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டா அப்படின்ட்டு. அப்படிங்கிறப்ப ரெண்டுமே ஈக்குவலுங்கனால வெளியே வந்துடும். தென் அகைன் ரைட்டுக்கு இந்த இதுக்கு செக் பண்ணும் ஒயில் லூப்பில் லெஃப்ட் லெஸ் தென் ரைட்டான்ட்டு அகைன் வெளியே வந்துடும். இஃப் இதுவும் செக் பண்ணும் அகைன் வெளியே வந்துடும். அடுத்து மெயின் ஒயில் இருக்குல்ல அதுவும் செக் பண்ணும், அதுல இருந்து வெளியே வந்துடும். ஃபைனலாக நமக்கு எப்படி இருக்குன்னா ரிமைனிங் இந்த சிஆர் வந்து அப்படியே வந்துடும். நம்ம ஃபைனலாக இதை ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுவோம். ஸோ இதான் நம்மளோட ஸ்ட்ரிங்கு. இப்போ செக் பண்ணி பார்த்துலாம். இது நான் வந்து ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1 எடுத்திருக்கேன். இதான் அவுட்புட்டு. ஏசிஇ க்ரீம் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஏசிஇ சிஆர்இ ஐஎம். ஸோ கரெக்டாக தான் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் வந்து எல்லா ஸ்ட்ரிங்குக்கும் நம்ம ஸ்வாப் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ வாங்க கோட் பண்ணிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி கோட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதான் அதோட கோட். ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியலாக கேரக்டர் அரேவை கன்வெர்ட் பண்ணிடுறோம். தென் லெஃப்ட்டும் ரைட்டையும் மார்க் பண்ணிடுறோம். இது வந்து n அடுத்து -1. ஸோ n-1. தென் வந்து ஒயில் லூப் அங்கே சூடோ கோட் பார்த்தா அதே தான் கோடு இது இங்கேயும் இருக்கு. தென் வந்து நம்ம ஒவ்வொருத்தரையும் வவல்ஸான்னு செக் பண்ணுறதுக்கு இங்கே நான் ஒரு தனியாக ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். லைக் வந்து கேபிட்டல் ஏ ஸ்மால் ஏ அந்த மாதிரி 5 வவல்ஸும் கேபிட்டல் லெட்டரும் ஸ்மால் லெட்டரும் செக் பண்ணி அப்படி வந்துருந்துச்சுன்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் பண்ணும். ஸோ வாங்க கோட் ரன் பண்ணிடலாம். ரன் ஆயிடுச்சு, சப்மிட் பண்ணிடலாம். ஸோ 2 மில்லி செகண்ட்ஸ் ரன் ஆயிருக்கு. இந்த ப்ராப்ளமுக்கு நான் 3 லாங்குவேஜையும் கோட் கொடுத்துருக்கேன். ஜாவா, பைத்தான், C++. இந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராப்ளமுக்கு நம்ம டைம் காம்ப்ளெக்ஸனையும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்ஸனையும் பார்க்கலாம், அதையும் பார்த்துடலாம். ஸோ வந்து இனிஷியலாக நம்ம வந்து ஜாவாக்கு பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஒயில் லூப் ரன் பண்ணுறோம். அது வந்து ஃபுல்லாக ஸ்கேன் பண்ணுறதுனால நமக்கு வந்து O ஆஃப் n டைம்ஸ் ரன் ஆகும். அதே மாதிரி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கேரக்டர் அரே யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கும் வந்து O ஆஃப் n டைம்ஸ் அடுத்துவோம். பட் வந்து இது வந்து ஜாவாக்கும் பைத்தானுக்கும் மட்டும்தான் இந்த டைம் காம்ப்ளெக்சிட்டி. அதே வந்து இப்போ C++ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து 2 கேர் அரேவை கன்வெர்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா வந்து ஜாவாலையும் பைத்தானையும் வந்து ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள், சேஞ்ச் பண்ண முடியாது. பட் C++ல சேஞ்ச் பண்ண முடியும், இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்கு. ஸோ அதனால நம்ம வந்து அப்படியே டேரெக்டாக ஸ்வாப் பண்ணாலே போதும் C++க்கு. ஸோ அதுக்கு வந்து C++க்கு மட்டும் என்ன மாதிரி வரணும் அப்படின்னா ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் 1ன்னு வரும். ஸோ C++க்கு மட்டும் ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O ஆஃப் 1ல ரன் ஆகும். கான்ஸ்டன்ட் ஸ்பேஸில் நம்ம எதுவுமே எக்ஸ்ட்ராவா யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ இது வந்து ஜாவாக்கும் பைத்தானுக்கும். ஸோ இதுதான் டைம் காம்ப்ளெக்சிட்டி ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டியும். ஸோ இந்த கோடு பார்க்க தான் பெருசாக இருக்கும். பட் சிம்பிளாக இந்த வந்து வவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொல்லியிருக்கோம். தென் வந்து செக் பண்ணுறோம். வவலா இல்லை அப்படின்னா மூவ் பண்ணிகிட்டே வர்றோம், லெஃப்ட் பாயிண்ட்டையும் ரைட் பாயிண்ட்டையும். அப்படி வவலா இருந்துச்சு அப்படின்னா ரெண்டையும் ஸ்வாப் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கோடிங் வீடியோஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.